சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம். 39 வயதான இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்து வந்தார். செல்வமும் ஆவட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் அதர்நத்தம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிடம் நட்புடன் பழகி வந்திருக்கிறார்கள். நாளடைவில் அந்த பெண்ணுடன் யார் பழகுவது என்பதில் செல்வத்திற்கும் சங்கருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் நீட்சியாக சில தினங்களுக்கு முன்பு சங்கரின் வீட்டிற்கு சென்ற செல்வம் சங்கரையும் அவரது அம்மாவையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இது தொடர்பாக சங்கரின் தாயார் திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் செல்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கூடுதல் தகவலாக செல்வத்திற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ஒரு கும்பல் கூடாரம் அமைத்து கள்ள நோட்டு அச்சடிப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதை கேட்டவுடன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற போலீஸ் டீம் சம்பந்தப்பட்ட கூடாரத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சுமார் 85,000 மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்துள்ளன. மேலும் வாக்கி டாக்கி, கம்ப்யூட்டர், ஏர்கன், பிஸ்டல், பணம் என்னும் எந்திரம், காவலர் சீருடை, RBI முத்திரை உள்ளிட்ட பொருட்களும் அங்கு இருந்துள்ளன. போலீசார் வருவது தெரிந்ததும் அங்கு கள்ள நோட்டு அச்சடித்துக் கொண்டிருந்த கும்பல் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டது. அப்போது அந்த வீட்டிற்கு வந்த இருவரையும் மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் இருவரும் செல்வத்திடம் கடந்த 2 ஆண்டுகளாக ஓட்டுநர்களாக வேலை செய்து வருவதாக தெரிவித்தனர். உடனே அவர்கள் இருவரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதே நேரத்தில் தலைமறைவாக இருக்கும் செல்வம் உள்ளிட்டவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். செல்வம் குறித்த தகவல்கள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலான நிலையில் அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் இச்சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் கூறுகையில், செல்வம் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை வைத்து பார்க்கும்போது அங்கு அவர் கள்ள நோட்டு அச்சடிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. கலர் ஜெராக்ஸ் மிஷினை வைத்து ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து நிறைய பணம் இருப்பதை போல காட்டி மோசடி செய்திருக்கலாம். செல்வத்தை கைது செய்த பிறகு முழு விவரமும் தெரிய வரும் என கூறியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.